அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மக்களின் அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். IAS IPS மாநாட்டில் முதல்வர் விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மக்களின் அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் என்று தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. IAS IPS மாநாட்டில் முதல்வர் பேசியது என்ன என்பது தொடர்பாக பார்த்து வருகிறோம். பெண்கள் பாதுகாப்பில் நோ சான்ஸ் நோ காம்ப்ரமைஸ் என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மக்களின் அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், IAS IPS மாநாட்டில் முதல்வர் என்னென்ன அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காரு? தற்போதைய தகவல் என்ன? பிரியதர்ஷினி, தமிழக முதலமைச்சர் தலைமையில இன்று காலை முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சாராம்சங்களை அதிகாரிகள் மத்தியில பேசியிருக்கிறார். குறிப்பாக வெளிப்படையான, நேர்மையான, லஞ்ச லாவணமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் என்றே மக்கள் முடிவு செய்துதான் நம்முடைய அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதிக்கெல்லாம் நாம் முக்கிய கவனம் செலுத்தியாக வேண்டும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு உயர்வானவர்களாக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டப்படி உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்று தர வேண்டும். அதில் நிரபராதிகள் யாரும் தப்பித்தவரை கூட பாதிக்க விடக்கூடாது அதே என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர்ஸ் கூட்டத்தை ஆன்லைனில் நடத்த வேண்டும். விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் கூட்டத்தை முறையாக, சரியாக, கனிவோடு நடத்த வேண்டும். மனு கொடுக்க வருகிற மக்களிடம் கனிவாக குறைகளை கேட்டறிந்து அவருடைய பிரச்சனைகளை என்ன என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக அதற்குரிய நடவடிக்கையை எடுத்து தீர்வு தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு சான்றிதழ், பட்டா போன்ற அடிப்படை தேவைகளை கேட்டுதான் வருவார்கள். அப்படி வருகின்ற மக்களை தங்கள் வீட்டில் இருக்கின்ற மனிதர்களாக நடத்தினால் போதும், அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். மக்களுக்கு வங்கி சேவைகள் ஒழுங்காக கிடைக்கிறதா என்பதை வங்கியாளர்கள் கூட்டத்தை நடத்தி விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மாவட்ட ஆட்சியர்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை வேளையில கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்றும், வேலை செய்வது, மனு வாங்குவது மட்டும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் வேலை அல்ல என்றும், தொடர் கண்காணிப்பு மிகவும் முக்கியம். அதற்காக ஒரு அலுவலரை நியமித்து தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களிடம் குறையை கேட்பதை விட அதை தீர்ப்பது மிகவும் முக்கியம் என்று தெரிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் சட்ட ஒழுங்கு கூட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு முக்கியமான வழக்கிலும் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தவறு செய்தவர்கள் தப்பித்து விடாத வகையில உடனடியாக தீர்வு கிடைப்பதற்கு சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரோடு கலந்து ஆலோசித்து எந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே மூல காரணத்தை கண்டறிந்து குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதற்காக வருவாய்த்துறை, காவல்துறை அனைத்து தகவலையும் சேகரித்து அதை சரிபார்த்து முன்பாகவே என்ன நடக்கும் என்று கணித்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும். நோ சேஞ்ச் அண்ட் நோ காம்ப்ரமைஸ் என்று தெரிவிக்கிறார். பெண்களின் பாதுகாப்புக்கு உரிய ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்தே ஆக வேண்டும். எனவே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மற்றும் SP அதுல முழுமையான கவனத்தை, அதே போன்று ஸ்பெஷல் அட்டென்ஷன், கூடுதல் கவனத்தையும் இதுல செலுத்த வேண்டும் என்பதை மிக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி, மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் நலனில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு பள்ளிக்கு அருகிலும் கடைகளை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். தேவைப்படும் நேர்வில் அவ்வப்போது அங்கு சோதனை நடத்த வேண்டும். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தை முன்னிறுத்தி தண்டனை வாங்கி தருவதை உறுதிப்படுத்த வேண்டும். எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் என்பது வகையில எப்போதும் கொண்டாட்டமாக மாறும். ஒழுக்கத்தை போதிக்கிற சாதிய வேறுபாடுகளை தாண்டி சாதிக்கிற மாணவர்களை உருவாக்கின்ற போதுதான் கல்வி கொண்டாட்டமாக இருக்கும். அதை கண்காணிப்பதும் உங்கள் கைகளில் தான் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். ரேஷன் கடைகளில் எடை குறைபாடுகள் இல்லாமல் தரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அடிப்படை வசதிகளை, சுகாதார வசதிகள், மின் இணைப்பு, மின்சார விநியோகம், முதியோர் ஓய்வூதியம், சான்றிதழ் வழங்குவது போன்றவற்றில் விரிவான செயல்பாடுகள் வேண்டும். மேலும்
இயற்கை பேரிடர் ஏற்படும் காலங்களில் உடனடியாக நடவடிக்கை வழங்க துரிதமாக செயல்பட வேண்டும். மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்ற அண்ணாவின் வழியில் சொன்னார். அதுதான் நமது தாரக மந்திரம். அதற்கேற்ப அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஷுட் பி த பேசிக் பிரின்சிபல். எனவே மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம், தனிநபர்களினுடைய தலையீடு இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கார். நம்ம இன்று காலை மதியமே இது தொடர்பாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அரசியல் தலையீடுகள் இல்லாமல் தான் பார்த்துக் கொள்வதாகவும் சுதந்திரமாக செயல்படலாம் என்று மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் என்று தெரிவித்த நிலையில் தற்போது அது அவருடைய உரையினுடைய குறிப்பிலையும் அது இடம்பெற்றிருக்கிறது. சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கல்வித்துறை கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். கோயில் திருவிழாக்கள், அரசியல் பேரணிகள் மற்றும் பொது நிகழ்வின் போது நெரிசல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும். பொதுப்பணித்துறை, அறநிலைத்துறை, தீயணைப்பு மீட்பு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைத்து முக்கிய நிகழ்வும் போதும் காவல்துறையுடன் முன்கூட்டியே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் இந்த குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து காவல் வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமான மலை பகுதியில் சட்டவிரோத வடிகட்டல் இடங்கள் பற்றிய தகவல் சேகரிக்க வேண்டும் என்றும் சமூக அளவிலான தடுப்புக்கு உள்ளாட்சி அமைப்புகளை தீவிரமாக ஈடுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருள் அச்சுறுத்தலை அமலாக்கம் மட்டுமே தீர்க்க முடியாது, போதைப் பொருள் தேவை குறைப்புக்கும் சம கவனமும் செலுத்தப்பட வேண்டும். சுகாதாரத்துறை அனைத்து மாவட்டங்களிலும் போதை முறிவு முகாம்களை நடத்த வேண்டும். பழக்கத்திற்கு உள்ளாகும் போதை மருந்துகளாக சில மாத்திரைகள் பயன்படுத்துகின்றன. மருந்து ஆய்வாளர்கள், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் அனைவரும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் அவர் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற எல்லையோர மாவட்டங்கள் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் உரிய அனுமதியின்றி கனிமூலங்கள் கடத்தப்படுவதையும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் போன்ற தொழில்துறை மன்றங்களில் குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மக்களிடையே கஞ்சா, குட்கா மற்றும் பிற போதைப் பொருட்களின் பரவல் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். புலம்பெயர்ந்தோர் அதிகமாக வாழும் பகுதியில் இலக்கு கொண்ட விழிப்புணர்வு மற்றும் அமலாக்கம் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். காவிரி, வைகை மற்றும் பிற ஆற்று மணல் படுகைகளில் சட்டவிரோத மணல் திருட்டை கண்டறிந்து சுரங்க வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோத மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புயலால் இப்படி பல முக்கியமான அறிவுறுத்தல்களை இந்த கூட்டத்துல முதலமைச்சர் வழங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். மிக முக்கியமாக நேர்மையான ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும், மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை விரைவாக செய்து கொடுக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் சுதந்திரமாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை முதலமைச்சர் மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். IAS IPS மாநாட்டில் முதல்வர் பேசியது என்னென்ன அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கினார் அப்படின்றது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம்.